ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। टुडे श्लोका सौन्दर्यलहरी அம்பாளுடைய அந்த தாடகங்கத்தை பற்றி சொல்ற மாதிரி இருக்கு, கேட்கலாம். சரஸ்வத்யா சூக்திரமிருதலஹரி கௌஷலஹரேஹ பிபந்த்யா சர்வாணி ஸ்ரவணசுலுகாப்யாம் அவிரலம் चमत्कार श्लाघा चलित शिरस कुण्डलगणो जनकारै स्तारै प्रतिवचनमाचष्टैवते. ரொம்ப அழகா அற்புதமா அம்பாளுடைய அந்த தாடங்கத்தை பத்தி சொல்ற மாதிரி, சரஸ்வத்யாஹா சூக்திஹி அமிர்தலகரி கௌஷலஹரிஹி பிபந்த்யா சர்வாணி ஸ்ரவண சுலுகாபியாம் அவிரலம் சமத்காரஸ்லாகா சலித சிரச குண்டலகணே கணோ ஜனத்காரை தாரை பிரதிவச்சனமாச்சஷ்ட இவதே. பியூட்டிஃபுல். சிவனுடைய துணைவியே, அமிர்தம் போன்ற இனிமையான உன்னுடைய பேச்சுக்கள், கல்விக்கு அரசியாகிய சரஸ்வதி அசையாமல் இடைவிடாமல் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். உன் பேச்சில் உள்ள ரசங்களை அறிந்து வியப்பில் அங்கும் இங்கும் தலையை அசைத்த வண்ணமே இருக்கும் சரஸ்வதி தேவியின் காதுகளில் உள்ள குண்டலங்கள் சப்தம் செய்வது உன் பேச்சை ஆமோதிப்பது போல் உள்ளது. அதனால்தான் சரஸ்வதியோடைய கழுத்தில் அந்த காதில் பார்த்தீங்கன்னா குண்டலம் நல்லா அப்படியே தொங்கட்டான் போட்டுருப்பாங்க. அதை எவ்வளோ அழகாக இங்கே சங்கர பகவத் பாதால் எடுக்கிறாரு பாருங்க. சர்வாணின்றத முதல்ல எடுத்துக்கோங்க. சரஸ்வத்யா சுக்தி இதில் இருக்க பாருங்க, செகண்ட் லைனில் செகண்ட் வேர்டாக இருக்குது சர்வாணினா எல்லாத்தையும் அறியக்கூடியவன் சிவன், அந்த சிவனுடைய பத்தினியே. அப்போ பரமசிவனின் பத்தினியே அமிர்தலகரி கௌஷலஹரி, அதை அப்படியே ஒரே லைனாக எடுத்துக்கணும். அமிர்தலகரி ஃபர்ஸ்ட் லைனில் செகண்ட் பார்ட்டில் இருக்குல்ல, அமிர்தலகரி கௌஷலஹரின்னு. அதுக்கு அமிர்தம் போன்ற கடல்னா அந்த லகரி, அதுக்கு சொல்கிற அமிர்தம் கடல் அலை போன்ற உன்னுடைய அமிர்தமான கௌஷலஹரினா இனிமையான உன்னுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய சுக்திகினா உன்னுடைய சொல் முகத்தை கொண்டு அம்பாள் அப்படி பேசுகிறத பார்த்து ஸ்ரவண சுலுகாபியாம்னா காதுகளாகிய பாத்திரங்கள். அப்போ யாருடைய காதுகள்? சரஸ்வதியோடைய காதுகள். அவிரலம் இடைவிடாது, பிபந்தியாக பருகுவது போல் இடைவிடாமல் பருகுகின்றதாம். யாருடைய காது? சமத்கார ஸ்லாகாக அப்பேச்சின் திறமையை போற்றும் வகையில் சலித சிரசக தலையை மீன்ஸ் தலையாட்டுவது போல, நாடிங் த ஹெட் மாதிரி யார் இருக்காலாம்? சரஸ்வதி. அப்போ அந்த சரஸ்வதின்றது இந்த இடத்துல அம்பாளுடைய அந்த பேச்சு திறமையும் அவளுடைய அந்த அழகையும் கண்டு சரஸ்வதியே எப்படிலாம் இவ பேசுகிறா பாரு அப்படின்னு அவங்க அப்படி தலையை அசைக்கிறாங்களாம். அப்படி அசைக்கும் போது அவங்களுடைய அந்த குண்டலம் இருக்குல்ல, அம்பாளுடைய சரஸ்வதியுடைய காதில் இருக்கிற அந்த குண்டலம் பாருங்க, அது என்ன ஆகிறது? குண்டலகன காதில் அணியும் அந்த இது ஜனத்காரை ஜன் ஜல் ஜல்னு அப்படியே அந்த சத்தம், அது ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துலலாம் மாமிங்க ரொம்ப அழகாக தோடா அந்த தொங்கட்டா போட்டுருப்பாங்க. அப்போ அவங்க ஆடும்போதும் அவங்க பேசும்போதும் பார்த்திங்கன்னா அந்த காதில் இருக்கிற அந்த கம்பலும் பேசும். அந்த ஜனத்காரம் ஜல் ஜல் அப்படின்னு வருதான். அது எப்படி இருக்குன்னா, தாரை உயர்ந்த ஒளியாக வருகின்றது. பிரதிவச்சனம் நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமோதிப்பது போல சரஸ்வதி ஆமாம் ஆமாம் அப்படின்றாலாம். பிரதிவச்சனம் ஆமோதிப்பைகி, அவள் ஆமோதிப்பது போல் இருக்கின்றது. ஆச்சிஷ்ட இவத்தே சொல்வதை போல் தோன்றுகின்றதம்மா அப்படின்னு இந்த இடத்துல இதோடைய பொருளை பார்த்துருக்கோம். இதுக்கு யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக தான் நான் இங்கே சரஸ்வதி உடைய அந்த குண்டலத்தோடு இருக்கிற மாதிரியும்
இந்த இடத்துல அம்பாளுடைய இதுவை அவங்க பார்த்து ஆமோதிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்லோகத்துக்கு சமமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா காணலோலுபா காவ்யாலாப விமோதினி சாரதாராத்யா ஸ்துதிமதி ஸ்தோத்திரப்பிரியா போன்ற வார்த்தைகள் எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருபவை. அதே போல் லக்ஷ்மிதரர் இந்த இதுவுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சரஸ்வத்தியாக பாரத்யாகன்றார். பாரதினா சரஸ்வதி என்று அதனால தான் ஸ்ருங்கேரியில் இருக்கிற சுவாமிகளுக்கும் பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அப்படின்னு பேர். சுக்தினா மதுர வச்சாம்சி, ரொம்ப அழகான இனிமையான அந்த வார்த்தைகளை கேட்டு அமிர்தலகரியும் கௌஷலஹரியும், ஒரே வார்த்தை அது, அமிர்தலகரியா சுதா பிரவாஹுத்ய கஸ்யஹ கௌஷலம், ரொம்ப அப்படியே ஒரு லகரினா அலைகள், அப்படியே அலை எப்படிங்கன்னா ஒழிஞ்சிருக்கா, அலைகள் ஓய்வதில்லை. அப்படி அமிர்தம் போன்ற அந்த அம்பாளுடைய அந்த பாஷ்யத்தை, அம்பாளுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு யார் சௌபாகிய கௌஷலம்னா சௌபாகியம், ஹரந்தி தீதாஹா லஹரி சப்தஸ்ய ஔனாதிகோ, அது கிராமட்டிக்கலி நிப்ட் அப்படின்ற ஒரு சப்தத்திலிருந்து வருது. பிபந்தியாகா தன்யாகா சர்வாணி சர்வஸ்ய பரமேஸ்வரஸ்ய பத்னி, எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பத்னியே ஸ்ரவண சுலுகாபியாம், சுலுகாம் பிரஸ்ருத்யார்த்தம் ஸ்ரவணேன ஸ்ரோத்ரேண ஏவ சுலுக்கே தாபியாம் அவிரலம் ததா பவதி ததா யதா பவதி ததாக சாவதானீன அர்த்தம். அது ரொம்ப அழகாக அந்த ஸ்ரவண சுலுகாபியாம் அம்பாள் அப்படி சொல்கிறது பேசுகிற மாதிரி இருக்காம். அதை சரஸ்வதி ஆமோதிக்கின்றாள். எப்படி ஆமோதிக்கின்றாள்? சமத்கார ஸ்லோகா ஸ்ரவண சுலுகாபியம்ன்றார். அப்போ அவள் அம்பாள் சரஸ்வதி, சில பேர் பார்த்திங்கன்னா, சில பெண்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு அம்மா பேசுவாங்க, இன்னொருத்தவங்க தலை அசைப்பாங்க. அந்த தலை அசைக்கும் போது அந்த அவங்க காதில் இருக்கிற அந்த குண்டலம் சத்தம் கொடுக்கும், அதுவே ஆமோதிக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இங்கே பரமேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, அவள் பேச்சு, அவளுடைய அந்த மதுரமான அந்த அலைகடல் போன்ற அமிர்தமான அந்த வார்த்தைகளை கண்டு சரஸ்வதி தன்னுடைய குண்டலங்களை அசைக்கின்றாளாம். அப்படி அசைக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த சப்தம் இருக்கின்றதல்லவா, அந்த சத்தத்தை கேட்டு காரசப்தஸ்ய ஸ்வரூபாக அப்படின்றார் அவர். அப்போ இதோடைய பத யோஜனா எப்படின்னா, யோஜனா ஏ சர்வாணி தே அமிர்தலகரி அப்படி எடுத்துக்கோங்க. ஏ சர்வாணி அமிர்தலகரி சுக்தி ஸ்ரவணச்சுலுகாபியாம் அவிரலம் பிபந்தியாக சமத்காரஸ்லாகா சலித சிரசக சரஸ்வத்யாக குண்டலகணக தாரை ஜனத்காரை பிரதிவச்சனமாச்சஷ்ட இவ ய அத்ர உத்தரார்த்தே லங்காம் ரக ஜனத்காராணாம் பிரதிவச்சனத்யேவ சம்பாவனாத் அப்படின்றார். அப்போ அம்பாளுடைய அந்த ஸ்ருங்கேரி சாரதாம்பா தான் எனக்கு ஞாபகம் வரா. அவளுடைய அந்த அற்புதமான அந்த பேச்சு திறமை, ஏன்னா பாரதி அல்லவ, அப்படி பேசும்போது அப்படியே சரஸ்வதியே ஆமோதிக்கின்றாளாம். ஆஹா ஆமாம் ஆமாம்னு அதுபோல தோன்றுகின்றதம்மா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாரு. எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்கள். இதோடைய யந்திரமும் தந்திரமும் மந்திரமும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீம் என்பதே இதனுடைய மந்திரமாக உள்ளது அப்படின்றது இதோடைய இது. ஓகேங்களா? ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.